இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆண்டவருக்குள்ள எப்பொழுதும் ஆண்டவர் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். இது முடியுமா? எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியுமா? நீங்க எப்பொழுதும் துக்கமா கூட இருக்க முடியும். அதுதான் உண்மை. இன்னைக்கு நிறைய இடத்துல பாக்குறோம். ஆனா எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்னு ஒரு கேள்வி வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள இருந்தோம்னா நிச்சயமா சந்தோஷமா இருக்க முடியும். ஏனென்று சொன்னால், ஆண்டவருக்குள் இருக்கிற ஒரு வாழ்க்கை அந்த அனுபவத்துக்குள் வரும் பொழுது இந்த பூமிக்குரிய காரியங்கள் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. எப்பொழுதுமே நம்முடைய சிந்தை கிறிஸ்தேசுவின் சிந்தையை மாறிவிடும். எப்பொழுதுமே நம்முடைய எண்ணம் இயக்கமெல்லாம் அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் இருக்கும். அதை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அதை குறித்தே வாஞ்சியாக இருப்போம். எப்பொழுது அவருடைய ராஜ்யத்திற்குள் போக முடியும், எப்பொழுது ஆண்டவரோடு கூட நான் நித்தியமா வாழ முடியும் ஒரு ஏக்கம் வரும் பொழுது இந்த பூமிக்குரிய காரியங்கள் பாதிப்பை ஏற்படுத்தவே முடியாது. எது இருந்தாலும், எப்படிப்பட்ட பாதிப்பு இருந்தாலும், எனக்கு கொஞ்ச காலம் தானே இந்த பூமியில இருக்க போகிறோம், எனக்கு கொஞ்ச காலம் தானே அந்த பாடுகள், அதற்கு பிறகு ஆண்டவரோடு கூட இருப்போம், அங்கு பாடுகள் கிடையாது, வேதனை கிடையாது. அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு சிந்தை இந்த பாடுகளை அப்படியே லகுவாய் மாற்றி கொடுத்து விடும். இன்னும் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது. ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. பாருங்கள், பூமிக்குரிய ராஜ்யம் இந்த ஆளுகை எல்லாம் பார்க்கும் பொழுது அது புசிப்பும் குடிப்பும் இருக்கும், அது நிமித்தம் சந்தோஷம் வரும் என்று சொல்லி போறாங்க. இன்னைக்கு ஜனங்களே அதுதான். பணம் இருந்தால் சந்தோஷமா இருக்கலாங்க, பணம் இல்லைன்னா குழம்பிட்டு தான் இருக்கணும், நல்ல சாப்பாடு நல்லா ஜாலியா இருக்கணும்னா புசிப்பும் குடிப்புக்கும் தான். ஆனால் அவைகள் முடிந்த பிறகு ஹோட்டலுக்கு கூட்டமா போய் சாப்பிடுவாங்க, மற்ற இடத்துல போய் எல்லாம் செஞ்சாலும் இடத்துல பார்க்கும் பொழுது சோர்ந்து போய் விடுவார்கள். ஆனால் அப்படி அல்ல. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் கிடையாது. அதையும் தாண்டி அங்கு நீதி இருக்கும், சமாதானம் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷமாகவே இருக்க முடியுமா? இன்னைக்கு அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பூமியிலும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சமீபத்தில் செய்தித்தாள்கள் கூட ஒரு பெரிய கோடீஸ்வரன் எழுதின ரைட்டப் வந்திருந்தது. அவர் என்ன எழுதினார்? அவருக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள், எல்லா வசதிகள், ஏராளமான வேலைக்காரர்கள், எவ்வளவான கம்பெனி, வீடு இல்லை என்று சொல்வதற்கு இந்த பூமியில எதுவுமே இல்லை. அந்த அளவு எதை செய்வதற்குனாலும் அவருக்கு ஆட்கள் இருந்தார்கள். அவர் வியாதிப்படுகிறார், மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்படுகிறார். அந்த மருத்துவமனையிலே அந்த பெட்ல இருக்கும் பொழுது, ஐசியூல இருக்கும் போது அவர் சிந்தனைகள் எல்லாம் அப்படியே ஓடும் பொழுது நினைத்து பார்க்கிறார், எனக்கு எங்கு போனாலும் எதை செய்வதற்கும் எனக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆட்கள் இருக்கிறாங்க. பேங்க் போனா நான் போக வேண்டியதில்லை, அதற்கு ஒருத்தரை அனுப்பி விடுகிறேன். இதை செய்ய வேண்டுமா, இன்னொருத்தரை அனுப்பி, எல்லாமே எனக்காக செய்வதற்கு எல்லாமே எனக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா என் சரீரம் பலவீனப்பட்டு போய் இந்த மருத்துவமனையில படுத்து போராடிட்டு இருக்கிறேன். என்னுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொள்ள, என்னுடைய சரீரத்துடைய வலியை ஏற்றுக்கொள்ள, எனக்கு பதிலா இன்னொருவருக்கு இந்த வியாதியை ஏற்றுக்கொள்ள அதற்கு ஆட்களே இல்ல. நான் தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்ல. இதுக்கு மாற்று கிடையவே கிடையாது. எழுதிவிட்டு எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு வசதி இருந்தாலும், ஏராளமான காரியங்களை செய்ய ஏராளமான ஆட்கள் இருந்தாலும், நம்முடைய சரீரம் பாதிக்கப்படும் பொழுது அதற்கு மாற்று கிடையாது. உலகத்துல பணம், மற்ற காரியங்கள் எல்லாம் ஒரு சுகத்தையோ ஒரு நல்ல சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ கொண்டு வர முடியாது என்கிற அவர் எழுதுகிறார். உண்மைதான். பாருங்கள், அப்படி தனக்கு நினைக்கிறார்கள். வசதி வந்தால், பணம் இருந்தால், நல்ல வேலை இருந்தால், வருமானம் வந்தால், நிரந்தரமான எல்லா நன்மைகள் இருந்தால் சந்தோஷமா, அது முடியவே முடியாது. ஆனால் கர்த்தரால் கொடுக்க முடியும். அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவர்தான் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர். நமக்காக பாடுகளை பட்டதோடு மட்டுமல்ல, ஜீவனை கொடுத்திருக்கிறார். நமக்கு வருகிற ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த இயேசுவுக்கு நம்மை முழுவதுமாய் கொடுத்து, நீங்கப்பா எல்லாம் பார்த்துடுங்கன்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வந்துட்டோம்னா
எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். இக்காலத்து பாடுகள் எங்களை ஒன்னும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? இனி வெளிப்பட போற மகிமை பெருசா இருக்க போது அதை நினைச்சு சந்தோஷமா தொடர்ந்து ஓட முடியும். ஏன் நாம் இதை செய்யக்கூடாது? இதற்கு காசு பணம் எதுவுமே தேவையில்லை. ஆண்டவருடைய கிருபை இறக்கம்டா போதும். ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்துல இடம் கொடுத்தா போதும். நடத்துங்கன்னு சொல்லி விட்டு கொடுத்தா போதும். எல்லாவற்றுக்கும் மேல ஆண்டவரே நோக்கி பார்த்தவரை நம்பி இருந்தா போதும். சந்தோஷமா எதை பற்றும் கவலைப்படாமல் காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிற தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன், அதை காட்டிலும் விசேஷித்தவர்களாகிய நம்மை நடத்த மாட்டாரா? நடத்துவார். இம்மையிலும் சந்தோஷமா இருக்க முடியும். மறுமையில சொல்லவே வேண்டாம். அது எப்படி? எப்பொழுதும் அது சந்தோஷம் தானே, அதையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாள்ல புதிய காலை நேரத்தில் உடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதா இருக்குதப்பா. இந்த நாளிலும் உமக்குள் உம்மோடு இணைந்து நாங்கள் நடக்கத்தக்கதாய் வாழத்தக்கதாய் உம்முடைய சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கத்தக்க கிருபை கொடுங்கப்பா. துக்கத்தோடு கூட எது இருந்த எனக்கு சமாதானம் இல்லையே, அல்லது எனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டத, எனக்கு வர வேண்டிய நன்மை வரவில்லையே, பாடுகள்ல படுகிறேனே, கஷ்டத்துல இருக்கிறேனே, என்னை யாரும் புரிஞ்சு கொள்ள முடியலன்னு சொல்லி துக்கத்தோடு வேதனையோடு புலம்பலோடு கண்ணீரோடு என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளிப்போடு இருக்கிற பிள்ளைகள் இந்த காலை நேரத்துல கண்ணோக்கி பாருங்கப்பா. உடைய ராஜ்யத்தின் மேன்மை பார்க்கக்கூடிய கண்களை கொடுங்க, உணரக்கூடிய இருதயத்தை கொடுங்க, கேட்கக்கூடிய காதுகளை கொடுத்து அதன் மேன்மை நினைத்து இக்காலத்து பாடுகள்ல சோர்ந்து விடாதபடி, பின்வாங்கி விடாதபடி, முடங்கி விடாதபடி, இதெல்லாம் என்ன ஒன்னும் பண்ண முடியாது, எனக்கு மேன்மையான பரலோக வாழ்க்கை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அதை நான் பெற்றுக்கொள்வேன், அதுவரை இக்காலத்துல எந்த நெருக்கம் வந்தாலும் தொடர்ந்து சந்தோஷமாய் முன்னேறுவேன் சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பரலோக ராஜ்யத்தையே தேடுவோம், பிரியாரிட்டி அதற்கு கொடுப்போம். இம்மைக்குரிய காரியங்கள் நம்மை ஒருபோதும் நெருக்க முடியாது, முடக்கவும் முடியாது. எழுந்து தொடர்ந்து சந்தோஷத்தோடு ஓடக்கூடிய கிருபை அது கொடுக்கும். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க.